விரைய சனியில் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலான்னு வாங்கியிருப்பீங்க, இல்லைனா இடம் பூமி வாங்கலான்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லைனா கடன் வாங்கி உங்களோட வைத்திய செலவுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. விரைய சனியில் பிரச்சனைகள், அதாவது வக்கீல் சம்மந்தப்பட்ட ஏதாவது விரயத்துக்காக வாங்க வச்சுருப்பீங்கன்னா வட்டி கட்டுறது வாங்கியிருப்பீங்க. அது ஜென்மசனி ஆனோடனே அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்க தவிர அதை கட்ட முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அது அதிகமாக தான் ஆகும். இப்போ ஜென்மசனியில் மீனராசிக்கு ஏற்கனவே விரேசனியில் உள்ள கடன் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிடும். சரிங்களா? அப்புறம் உடல் ஆரோக்கியம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ருணம் ரோகம் சத்ரு, அதாவது ஒன்று எதிரிகள் தொந்தரவு, இல்லைன்னா ஒன்று நோய் தொந்தரவு, இல்லைனா கடன் தொந்தரவு. இப்போ கடன் தொந்தரவு பண்ணிக்கலாம், கடன் பண்ணிக்கலாம். கடன் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இந்த மூணுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னா கடன் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பணம் வராது, வட்டி விட்டிங்கன்னா பணம் வராது, ஜாமீன் போட்டிங்கன்னா பணம் வராது, ஒருத்தர் உதவி பண்ணிங்கன்னா பணம் வராது. அப்போது ஒன்றா வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். சரிங்களா? அசையாத சொத்து வாங்கணும், நகையோ இல்லை வண்டியோ வாங்கக்கூடாது, அசையாத சொத்து வாங்கணும், ப்ராஜெக்ட்ஸ் வாங்கக்கூடாது. அப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடனை வாங்கி இன்னொரு கடனை உருவாக்கி அதற்கான வேலைகள் நீங்கள் செஞ்சால் நிச்சயமாக ஒரு 2.5 வருஷம் ஒரு 5 வருஷத்தில் அந்த சொத்து சொந்தமாயிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு அது விரயத்தாகாது. ஏன்னா இப்போ வட்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் வட்டி கட்டுறீங்க, ஒரு இடம் வாங்கி போகிறீங்கன்னா அந்த இடம் 5 வருஷம் வட்டி கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு அந்த இடம் 20 லட்சம் 30 லட்சம். அப்போ அந்த வட்டிக்கு அது ஈக்குவல் ஆகிடும், டேலி ஆகிடும். அப்போ உங்களுக்கு நட்டம் கிடையாது. ஸோ இது ஒரு உபாதைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ சுப விரயங்கள் நம்ம பிரச்சனை இழுத்து போட்டுக்கணும். நம்ம பிரச்சனை இழுத்து போட்டுக்கல அப்படின்னா அது பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. சனி உங்களை அனுபவ ரீதியாகவோ உழைக்க வைக்கவோ முன்னேற வைக்கவோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணவோ உங்களை வண்டி தள்ள வைக்கவோ செய்யுமே தவிர உங்களை கெடுக்க சனீஸ்வரன் செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சனீஸ்வரன் உங்களை கெடுக்க போவதில்லை. சனீஸ்வரன் உங்களை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு மேலும் மேலும் முன்னேறதுக்கு தான் செய்யுமே தவிர அதை அனுபவ ரீதியாகவும் அதில் இருக்க நெளிவு சுழிவு கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் சில அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் அந்த சனீஸ்வரன் 7.5 சனி வருது. அந்த 7.5 சனி வரும்போது அதை டிப்ளமேட்டிக்காகவும் அதை நாசுக்காகவும் அதை நுணுக்கம் தெரிஞ்சு அதை நம்ம கடந்துட்டா அப்படின்னாக்கா நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு சொத்து சொந்தமாயிடும். வட்டி கணக்கு நமக்கு வட்டி கடன் இங்கே சொத்து பல மடங்கு உயரும்போது ரேட் உயரும்போது அது டேலி ஆகிடும். ஸோ இந்த ஒரு நான் சொந்த அனுபவ ரீதியாக அதை நான் பட்டிருக்கிறதுனால நான் இந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லி ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவங்க முற்றிலும் நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. நீங்கள் கடனை வாங்கி